மயக்கம் தெளிச்சதும் கண்டிப்பா திட்டுவாரு. திட்டுனா திட்டிட்டு போட்டோம், நாம என்ன குறைஞ்சு போவோம், கேட்டு போவோம் விடு. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் சம்பந்தி. அப்படிலாம் இல்லம்மா. நல்லபடியா ஊருக்கு கூப்பிட்டு பாரு. அவன் முரண்டு புடிச்சானா இந்த மாதிரி தூங்க வச்சு கடத்திட்டு போன்னு என் வீட்டுக்காரதம்மா சொன்னாரு. எல்லாம் கரெக்ட் அத்த. ஆனா நாளைக்கு காலையில கண் முழிச்சதும் அங்க இருக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சு கிளம்பிட்டாருனா? அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சுப்பு. நீ எதுக்கு கவலைப்படாத. மாப்பிள்ள கிளம்ப முடியாதபடி நான் அவரை லாக் பண்ணிடுறேன். எப்படின்னு முடியும்? குலதெய்வம் கோயில்ல பூஜை படையல்னு 2-3 நாள் இழுத்துற மாதிரி செஞ்சிடலாம். பூசாரி ஊர்ல இல்லைன்னு சொல்லி கூட 4 நாள் கடத்திடலாம். எப்படி பார்த்தாலும் 1 வாரம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவருக்கு சந்தேகம் வந்துரும் அண்ணி. இப்படி குழந்தையா இருக்கேம்மா, சந்தேகப்பட்டு அவன் கிளம்புற மாதிரியா நம்ம நடந்துப்போம். அப்படி அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே எனக்கு நெஞ்சு வலி வந்துரும். ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டேன்னா 10-15 நாள் இவன் அசைய முடியாதபடி பண்ணிடலாம். சூப்பர் சம்பந்தி. நாட்டுல நிறைய பேரோட வாழ்க்கைய நெஞ்சு வலி தான் காப்பாத்திட்டு இருக்கு. அப்புறம் என்னமா, உனக்கு இப்படி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நீ எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணிருக்கியோ. என்னங்க என்னாச்சு? டிரைவர் என்ன பாச்சு? இருங்க சார், பாக்குறேன் சார். இருங்க, நான் போய் பார்த்து பாருங்க போங்க. ஐயோ, என்ன பாச்சு? இந்த ஒரு நிமிஷம் பாக்குறேன் கொஞ்சம் சார். சீக்கிரம் பாரு. என்ன ப்ராப்ளம்? தெரியல, பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ, அவன் வேற எழுந்துற போறான். என்னப்பா சின்ன என்னாச்சு? ரிப்பேர் தான், பாத்துட்டு இருக்கேன். நீ பாருப்பா. கொஞ்சம் சீக்கிரம். கொஞ்சம் சீக்கிரம். அவன் கண்ணு பாக்குறேன். முழிக்கிறதுக்குள்ள ஊருக்கு போய் ஆகணும். யோ, நிலைமை என்னன்னு சொல்லி தானே உன்னை கூப்பிட்டேன். ஓட்ட வண்டி எடுத்து வந்திருக்கியா? ஏதாவது ஒரு நல்ல வண்டி எடுத்து வரக்கூடாது? சார் இருங்க சார், பாத்துறேன். 5 நிமிஷம் தான், சரி பண்ணிடுறேன் சார். இப்பதான் ரிப்பேர் ஆகணுமா? சூர்யா, தொடாதீங்க. பெத்த புள்ளைன்னு கூட பார்க்காம என்ன இப்படியா கடத்துவேங்க? டேய் அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. இது சாமி காரியம்டா. பூஜைக்கு போலனா ரொம்ப தப்பாயிடும். ஏய், நீங்க பண்ற பூஜைக்கு அந்த சைத்தான் கூட உங்களால மதிக்காது. ஆளை விடுங்க. டேய் சூர்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் காலையில பூஜை முடிச்சிட்டு சாயங்காலமே திரும்பிடலாம். தயவு செஞ்சு வாங்க மாப்ள. அசிங்கம் முடிச்சவனே, நீ தான் இந்த ஐடியா எல்லாம் கொடுத்தியா? அந்த பால்ல தூக்க மாத்திரை கலக்குன்னு உனக்குலாம் எங்க இருந்து அந்த மூளை வேலை செய்யுது? நாங்க எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாண்டா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? மரியாதையா கிளம்பில அவனை மிதிச்சிருவேன். ஐயோ சூர்யா, ப்ளீஸ் சூர்யா, ஒரே ஒரு நாள் தான், போயிட்டு திரும்பி வந்துடலாம். மாமாக்காக தான் இதை பண்றோம். இல்லன்னா பாவம் ஆயிடும் சூர்யா. வாயை மூடு. பாவம் புண்ணியத்தை பத்தி நீ பேசுறியா? நீ எல்லாம் பாவம் பண்றதுக்கே பிறந்தவடி. ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் முகம் கொடுத்து பேசுறதே தப்பு. கடத்தலா பண்றீங்க எல்லாரும், கடத்தல். இல்ல மாப்ள. எதுக்கும் துணிஞ்சவங்க நீங்க எல்லாரும் காமிச்சிட்டாங்கல்ல. இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன் பாருங்க. டேய் எங்கடா போறீங்க? சூர்யா வேண்டாம். இப்ப எல்லாரும் வந்து சூர்யா சூர்யா கேளுடா. என்னமா இது? அதுக்குள்ள அவன் எப்படி எழுந்தா? தெரியலையே. அத்தை, நீங்க எத்தனை மாத்திரை போட்டீங்க? ஒரு மாத்திரை தாம்மா போட்டேன். ஒரு மாத்திரையா? என்ன சம்பந்தமா இப்படி சொல்றீங்க? ஒரு ராத்திரி பூரா தூங்க வச்சு வெளியூர் கூட்டிட்டு போறோம். சேஃப்டிக்கு ஒரு 4-5 மாத்திரை சேர்த்து போட்டுக்க கூடாதா? பெத்த மனசு கேட்கலம்மா. நிறைய மாத்திரைங்க போட்டா அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டு போனே நான் பயந்துட்டேன். அவனை
அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ண போய் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஐயோ என் உயிரே போயிடுமா. இந்த ஒரு மாத்திரையே மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் பால்ல கலந்து கொடுத்தேன். அதுதான் இப்ப தப்பாயிடுச்சு. ஐயோ சம்மந்தி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இப்ப மாப்பிள்ளை எங்க போயிருக்காரு தெரியலையே. சரி வாங்க, வண்டி ரெடியா இருக்கு, ஆட்டோவை ஃபாலோ பண்ணுவோம். வாங்க. இப்படி பண்ண கதவு தர மூஞ்ச பாரு. சூர்யா சூர்யா வருமா போ. சூர்யா டேய் சூர்யா சூர்யா வேணா சூர்யா சொன்னா கேளுங்க. இந்த நேரத்துல வெளியில எங்க போக வேண்டாம். டேய் சூர்யா ஆத்திரப்படாத, சொன்னா கேளு. உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் செய்றோம். ஏன் நல்லதுக்காக செய்றீங்க? உன் தலை. டேய் சூர்யா சூர்யா இல்லடா. டேய் உங்களுக்கு தெரியாம ஊருக்கு கூட்டு போன விஷயம் தப்புதான். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னையா பெரிய வெங்காய காரணம்? உங்க திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனமும் நீங்க இவ்வளவு அடிபட்டு திருந்தல. இதுல நீங்க வேற என்ன கடத்துறீங்க? டேய் வேண்டாம்டா, சம்மந்தி எதுவும் தப்பா பேசாத. உன்னை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நான் தான் முடிவு எடுத்தேன். உனக்கு ஏதாவது திட்டணும்னா என்ன ஏதாவது திட்டிக்கோடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்கேயும் போயிடாதடா. செத்தாலும் இந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். இந்த மாதிரி கேடு கட்ட குடும்பத்துல நான் பிறந்ததே அசிங்கமா நினைக்கிறேன். இதுல நீ போயா. ப்ளீஸ் சூர்யா, ஆத்திரத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்க அம்மாவோட அத்தனை காரியமும் நம்ம நல்லதுக்கு தான் சூர்யா. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமா சொல்றேன், உங்களை கடத்திட்டு போகணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்ல. ஆனா நாளைக்கு குலதெய்வம் கோயில்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போகாம விட்டுட்டோம்னா பிரச்சனை ஆயிடுங்கிற தவிப்பு தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் உங்க கோவத்தை அப்புறமா சமாளிச்சுக்கலாம், கோயிலுக்கு போற வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலான்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். நடிக்காதீ. கோவிலுக்கு போற மூஞ்சியா இது? நீ எல்லாம் கோவிலுக்கு போனா அந்த சாமியா ஓடி போயிரும். நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டேனே, உங்க எல்லாரையும் நான் தலை முடிக்கிட்டேன்னு. அப்புறம் என்ன டார்ச்சர் பண்றீங்க? டேய் அவளை எதுக்குடா இப்ப கத்திட்டு இருக்க? இத பாரு, நீ ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இப்படி தவிச்சிட்டு இருக்கோம். அது உனக்கு புரியாதா? கௌதம்க்கு அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஆண் வரிசை நீதான். உன் வாழ்க்கை கை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே செய்யறோம். அதை புரிஞ்சுக்கோ. நானும் உங்க அப்பாவும் செத்து போனா கொள்ளி போடுறதுக்கு ஒரு புள்ள வேண்டாமா? பெத்த புள்ளைய இடுப்புல முடிஞ்சு வச்சுக்கணும்னு ஒரு தாய் நினைச்சா என்னடா தப்பு? சாவா உங்களுக்கா? நீங்களா 4 பேரை வேணாலும் சாவடிப்பீங்களே தவிர உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல சாவே வராது. இருந்துட்டு போட்டுடா. உன் கண்ணுக்கு நான் பிள்ளையா தெரிச்சதா அது என் தலையெழுத்து நினைச்சுக்கிறேன். ஆனா என் மனசுல நீயும் சுப்புவும் நல்லா இருக்கணுங்கிறத தவிர வேற எண்ணமே இல்லடா. பாய மூடுமா. உனக்கும் இந்த சுப்புக்கும் வரவு இருக்கணும்னு நினைச்சேன்னா நீங்க என்ன மறந்துருங்க, நானும் உங்களை மறந்துடுறேன். இதோ பாருங்க, இப்ப நான் சொல்ல போறது ஃபைனல் டிசிஷன். இந்த சூர்யாக்கு இனிமேல் ஒரு அடையாளம்னா அது காயத்ரியோட புருஷனா மட்டும்தான். குட் பை. சொல்றத கேளுங்க ப்ளீஸ், போகாதீங்க. அப்ப ப்ளீஸ் சூர்யா நில்லு. சூர்யா 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 கத்திட்டே இருங்க. ஐயோ அம்மா, என்னங்க இது? சொல்றத கேளுங்க சூர்யா, ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போகாதீங்க சூர்யா. சூர்யா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன் சூர்யா. சூர்யா சூர்யா வேணாம் சூர்யா. சூர்யா சூர்யா ப்ளீஸ் சூர்யா.
சூர்யா சூர்யா ஹாய் சூர்யா வாங்க. வணக்கம் மாப்ள. வாங்க மாமா வாங்க மாப்பிள்ள எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. அக்கா மாமா அழகான வீடு தான் பாத்திருக்காரு. வாங்க சூர்யா கோலம் ரொம்ப நல்லா தேங்க்ஸ் இருக்கு. அத்தா. வாங்க உள்ள வாங்க உள்ள போலாம். வாங்க. வாமா காயத்ரி உள்ள போ. வாங்கம்மா உள்ள போய் பாருங்க. வாங்க அத்தை. நீ போமா. ஆமா வீடு எப்படி இருக்கு கௌரி? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. சூர்யா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள பால் காய்ச்சிருங்க. காயத்ரியை கூட்டிட்டு போயிட்டு. சரி. இதோ இந்த பக்கம் தான் இருக்கு கிச்சன். சரி கூட்டிட்டு போங்க. வாமா வா. போமா நீ போ. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா வீரா. சார் நான் சொன்னேன்ல சார் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்னு. பிடிச்சிருக்கா உங்க பொண்ணு வாழ போற வீடு? அண்ணே அவர் இங்க வருவார்ல? அட என்னம்மா நீ இதையே இன்னும் எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்ப? கண்டிப்பா வருவாருமா. டெய்லியும் வேலைக்கு கிளம்புறப்ப இங்க வந்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 பேருக்கு போனை பண்ணிட்டு அப்புறமா தான் கிளம்புவாரு. தப்பா நினைச்சுக்காதீங்க. எத்தனை மணிக்கு வருவாரு? ஏமா அவர் என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்லயே வேலை பார்க்கறாரு? வெறும் வீட்டு புரோக்கர்மா. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். நினைச்சா வருவாரு, நினைச்சா போவாரு. இதெல்லாம் நான் எப்படிமா சொல்ல முடியும்? நீங்க தானே டெய்லி வருவாருன்னு சொன்னீங்க. ஏமா கொஞ்ச நேரம் அமைதியா வெயிட் பண்ணுமா. அவர் வர நேரம் தான் கண்டிப்பா வந்துருவாரு. அம்மா காயத்ரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பூஜை ரூமுக்கு கொண்டு வந்திருப்பால. பாத்து வாமா போலாம். ஏமா கேட்டில்லமா அவரு வந்துட்டு இருக்காரு பாருமா. அவர்தாமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல. ஏங்க நீங்க தானே அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க?
விருகம்பாக்கம் கோவில் ஸ்ட்ரீட்டுங்க. என் வீட்டுக்காரர் சூர்யாக்கு வீடு கூட பார்த்து கொடுத்தீங்களே. அன்னைக்கு புரோக்கர் கமிஷன் வாங்குறதுக்கு தானே என் வீட்டுக்கு வந்தீங்க. ஞாபகம் வந்துச்சுமா. புது வீட்டுக்கு போயிட்டீங்களா? அது வந்து இன்னும் போகலைங்க. என் வீட்டுக்காரர் நல்ல நாள் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவரு இன்னும் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போலங்க. ஆனா ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் கொண்டு போய் இறக்கி ஆகணும். அவரு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையா வெளியூர் போயிருக்காரு. நீ போய் இறக்கி வச்சிருன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரின்னு சொல்லி வச்சதுக்கு அப்புறம் தான் அட்ரஸ் கேட்க மறந்துட்டேன்னு நினைச்சேன். திரும்பவும் ஃபோன் பண்ணா அட்ரஸ் மட்டும் SMS அனுப்புனாரே தவிர அந்த வீட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லவே இல்ல. நீங்க கொஞ்சம் அந்த வீட்டுக்கு வழி சொன்னீங்கன்னா நான் போய் திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சிருவேன். அட என்னம்மா, இந்த பக்கத்துல வலசரவாக்கத்துல வீடு இருக்கு. முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்து ரோட்ல நேரா போனா 4வது லெஃப்ட், நம்பர் 23 மணிவாசகர் தெரு, வெள்ளை கலர் வீடு. பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியும். நம்பர் 23 மணிவாசகர் ஸ்ட்ரீட். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் போய் திங்ஸ் இறக்கி வச்சிரேன். வரேங்க.